ஒரு ஹெல்தியான வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது நான் துவரம்பருப்பு மெயினாக வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலி நிறைய பைத்தம்பருப்பு ஆட் பண்ணுவோம், ஆனால் துவரம்பருப்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 ஸ்பூன் போல் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி பொடிசாக ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. இதோட க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 பாட் ரெசிபி தான், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான ஒரு சின்ன மசாலா பேஸ்ட், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தேங்காய், இது நல்லா பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 3 விசில் ஆயாச்சு. ஸோ நல்லா வெந்திருக்கும். ஸோ இது ஒரு கரண்டியால் ஒன்று சேர்கிற பதத்துக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கூட்டுக்கு பொதுவாக நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, அதனால பார்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணியாச்சு, அரைச்சி வச்ச மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், அவ்வளோதான். இப்போது கடுகு தாளிச்சிட்டு இறக்கிடலாம். ஒரு டேஸ்டியான எம்மியான ஹெல்தியான ஒரு வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதோட உருளைக்கிழங்கு வறுவல், சேனைக்கிழங்கு வறுவல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் த ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.